ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 99வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 81 கிலோ 350 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2-3 தடவை போடுவேன். ஏன்னா கரெக்டாக இருக்கா, ஒரே அளவு தான் வருதா அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். முதல்ல ஒரு 81 கிலோ வந்தது, கடைசியில் 78 வந்தது, திரும்பவும் பார்த்தா 81 தான் வந்தது. என்னோடய சரியான வெயிட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 81 கிலோ தான். ஏன்னா நம்ம நிற்கக்கூடிய பொசிஷன் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட முன்ன பின்ன மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 2-3 தடவை போடக்கூடிய வெயிட் எது கரெக்டாக வருதோ அதை தான் நான் எப்பவுமே மெயினாக எடுத்துப்பேன். அதனால் இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 81 கிலோ 350 கிராம் இருக்கேன். என்னுடைய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட டீ வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ டீ தான், ஒரு டம்ளர் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷாப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு நான் ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். மற்றபடி நார்மலாக தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன். மோர்லாம் நான் இன்றைக்கி எடுத்துக்கல. ஏன்னா இங்கே கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறதுனால மோர் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் எடுத்துக்கல. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி இந்த 100 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த 100 டேஸ்லேயும் வந்து எனக்கு வந்து கோல்டோ சளியோ எதுவுமே வந்து வரலை. காரணம் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஐட்டம், கொஞ்சம் நான் ரொம்ப வெயிலாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டதுனால தான் இந்த ஒரு 3 மந்த்ஸ் வந்து அது மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா எங்கே டயட்டில் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்றதுனால அது கொஞ்சம் பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி நான் வந்து மோர் எதுவும் எடுத்துக்காமல் தண்ணி குடித்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வீட்டில் கம்பு அவல் இருந்தது. கம்பு அவலில் உப்புமா செஞ்சுக்கிட்டு அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி செஞ்சுட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது கூட வந்து பாயில்டு எக்கு வந்து 2 எடுத்துக்கிட்டேன். பாயில்டு எக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றது எனக்கு கஷ்டமாக இருந்ததுனால அதை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் நல்லா ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். ஒரு பாதி கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடை வந்து நான் தவிர்த்துடுறது. எப்போவுமே நைட்டு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஜீரகம் சோம்பு பட்டை தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஒரு டம்ளர் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா தான் இன்றைக்கி நான் தூங்குறதுக்கு போனேன். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன். என்னோடய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து முழுக்க ஃபுட் கண்ட்ரோலில் தான் நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறையும் பொழுது என்னோடய மசில்ஸ்லாம் ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கவே அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அதை வந்து உடம்பு ஃபிட்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் தான் என்னால் ஒதுக்கவே முடிஞ்சு. கொஞ்சம் சோம்பேறி வேறு நான். அதனால் நான் ஒரு 1/4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிறதுனால நான் மார்னிங்கும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அதே மாதிரி நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். முன்ன வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நான் அந்த செவுறு பிடிச்ச மாதிரி தம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 எக்ஸசைஸ் வந்து கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய வேலைக்கு என்னோடய உழைப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா நான் உட்காந்த இடத்துலேயே தைக்கிறேன் அப்படின்றதுனால வயிற்று கீழே எனக்கு சரியான மூமெண்ட் இருக்க மாட்டேங்குது. அப்படின்றனால ட்விஸ்ட் லெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணும்பொழுது அந்த பார்ட்டில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு பெயினாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 3 டேஸாக நான் அது பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பெயின் தெரியுது. ஓகே, அதுவும் நல்ல எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் 2 சைடு ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் தண்ணி வச்சு அந்த எக்ஸசைஸும் கைக்கு அந்த ஹார்மோட ஃபேட்டு குறையணும்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்னோடய ஐடியல் வெயிட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.